ருத்ரம் சமகம் என்று சொல்லக்கூடியதான 2 மந்திரங்கள் இருக்கின்றது. இந்த 2 மந்திரத்துல சமக பிரதானம் என்று சொல்லக்கூடியதான மந்திரம் இடைவிடாது சொல்லப்பட்டு அந்த ஆட்சியம் என்று சொல்லக்கூடியதான நீ கூட்டத்திலே விட்டு இந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இந்த மந்திரத்துல மட்டும்தான் தீர்க்காயுஷ்மே ஜீவஸ்வமே லஜன்யமே அப்படின்னு எனக்கு என்னென்ன வேணுமோ வேணும்னா எனக்கு வேணும்னு அர்த்தம். ஆடு மேன்னு இல்ல இதுபோல எனக்கு வேணும் அப்படிங்கறத கேட்கக்கூடிய ஒரே மந்திரம் இந்த மந்திரம். அதனால சுத்தி இருக்கிறவங்க, வண்டியில நின்றுட்டு இருக்கிறவங்க, வண்டிக்கு பக்கத்துல நிக்கிறவங்க, பேசிட்டு இருக்கிறவங்க, பேசாத இருக்கிறவங்க, போன் பார்த்துட்டு இருக்கிறவங்க, வீட்டுக்காரரை திட்டிட்டு இருக்கிறவங்க, குழந்தைங்களை திட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே யாரையும் திட்டாத 2 நிமிடம் கண்ணை மூடி இந்த மந்திரம் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறது வாழ்நாளில முன்னாடியே சொல்லும். 16 வகையான செல்வங்கள், குறையாத கல்வி, குறையாத வயது, கபடுவாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுப்பு இல்லாத உடல், சரியாத மனம், அன்பகலாத கரம், உணவி, தவறாத விஞ்ஞானம், தாளாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தரைகள் வாராத குறை, துளையாத நதி, போனாத கோடும், துன்பமில்லாத மார்க்கம் எல்லாம் கிடைச்சாலும் கடைசியா என்ன கிடைக்கணும் அப்படின்னா நம்பிக்கையுடைய பாவம் கிடைக்கும். எல்லாம் நமக்கு இருந்தா தெய்வ பக்தி இல்லைன்னா போதுமா அப்படின்னா இல்லை. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நிறைய தலைவர்கள் இருக்கிறார். ஏன்னா மாத்திரனிந்தா வியாதியஸ்த, பித்ருநிந்தா பிசாசா, தெய்வ நிந்தா தரித்திராது, குரு நிந்தா குலச்சயனம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாத்திரனிந்தா வியாதியஸ்த, யாராலும் நம்ம நிந்தனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு முக்கியமான 4 பேர். மாத்திரனிந்தா வியாதியஸ்த, அம்மாவை நிந்தனை பண்ண அப்படின்னா உனக்கு என்ன வரும்? அம்மா எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருந்தாலும் நமக்கு அம்மாவை நிந்தனை பண்றதுடைய தைரியம் இருக்கக்கூடாது. மாத்திரனிந்தா வியாதியஸ்த, அம்மாவை நிந்தனை பண்ணீங்கன்னா வியாதி வரும். பித்ருநிந்தா பிசாசா, பித்ருனா அப்பா, பித்ருநிந்தா பிசாசா, பித்ரு நிந்தனை பண்ணீங்கன்னா பிசாசா பிறப்ப. தெய்வ நிந்தா தரித்தாது, தெய்வத்தை நிந்தனை பண்ணீங்க அப்படின்னா, தெய்வம்னா சாமி, எந்த சாமியான இருக்கலாம், நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. நம்பிக்கைக்கு எப்பொழுதுமே நம்பிக்கை தான். இப்ப போலீஸ் இருக்காரு தண்டிச்சிருவாருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், தப்பு பண்ணாத இருக்கோம். நமக்கு அடுத்த பிறவி எந்த மதமுமே சொல்லல, உலகத்துல எந்த மதமுமே அடுத்த பிறவி இருக்குன்னு சொல்லவே இல்லை. இந்து மதம் மட்டும்தான் சொல்லுது. என்ன சொல்லுது? உள்ளாகி பூடாகி புழுவாகி மருமாகி பொல்லுகமாகி பாம்பாய் பேயாய் கணக்கராய் புலர்களாகி எல்லா பிறப்பும் பிறந்திருந்தேன் எம்பெருமான சொல்லுது. எல்லா பிறப்பும் பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜனனி சென்ம சத்தியானாம் வர்த்தனி குலசம்பதா பதவி பூர்வ புண்ணியானம். நம்ம 3 ஜென்மத்துல நல்லது பண்ணணும். இப்ப நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தை நல்லா பிறக்கணுங்கிற பயம் இருந்ததுனாலதான் நம்ம நல்லது பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஜென்மம் ஒண்ணு இல்லை அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எதை வேணாலும் பண்ணுவோம். ஏன்னா மரணம் என்பது எல்லாருக்கும் நிச்சயமாக வரக்கூடிய ஒண்ணு. அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியும், அதுல இருந்து விடுதலை பெற முடியாது. அதுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய புண்ணியத்தை சேர்க்கணும். அதுதான் பட்டமத்தார் சொல்றார், வருவதும் போவதும் செல்வம், போனால் வராத உயிரும் மானமும், கூடவே இருப்பது பாவமும் புண்ணியமும்னு சொல்லலாம். நம்ம கூடவே இருக்கக்கூடியது நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியம். அதனால நிறைய புண்ணியத்தை சேர்க்கணும்னா இந்த மாதிரி கோவிலுக்கு போகணும். தெய்வ நிந்தா தரித்திராது, தெய்வத்தை நிந்தனை பண்ண அப்படின்னா என்ன ஆகும்? தரித்திரம் முடிக்க அப்படின்னா என்ன பண்ணும்? தூக்கு சட்டி, மூச்சா சட்டி எல்லாத்தையும் கையோட தூக்கிட்டு போக வேண்டியதான். என்ன ஆகும்? தரித்திர வரும். நான் என்ன சொல்லணும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. குரு நிந்தா குலச்சயனம். அடுத்தது நிந்தனை பண்ணக்கூடாத ஒரே ஆள் குரு. குருன்னா யாரு? பாடம் சொல்லி கொடுத்தவங்க, தொழில் சொல்லி கொடுத்தவங்க, நமக்கு நல் வழி காட்டுறவங்க எல்லாருமே நமக்கு குரு தான். குரு நிந்தா குலச்சயனம் அப்படின்னு சொல்றோம். 4 பேர்த்த வாழ்க்கையில எந்த காலத்திலையும் நிந்தனை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏற்பட்டதாங்க இந்த யாக வழிபாடு ஞான யாகமாக நமக்கு எல்லாம் அருள்பாலிக்கின்ற இந்த சித்திரா பௌர்ணமி. ஏன் அப்படின்னா எல்லா பௌர்ணமியோட சித்திர மாசத்துல கூடிய பௌர்ணமி சித்திரகுப்தன். இன்னைக்கு யார வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணணும். இதுதான் நம்ம கணக்கு தொடங்குற நல்லதே கெட்டதே எல்லாத்தையுமே இன்னைக்குதான் தொடங்குறாரு. நமக்கு இன்னைக்கு இருந்து ஒரு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்லதையே நினைக்க. அதான் பாரதியார் சொல்றார், எண்ணிய முடிதல் வேண்டும். அப்புறம் என்ன சொல்றாரு? தமிழ் எல்லாம் படிக்கிறீங்க. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும். சொல்றேன்,
இந்த வார்த்தையில இரண்டாவது வார்த்தையை முதல்ல நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறோம். நடக்குமா? என்ன அப்படின்னா நல்லதே எண்ணல் வேண்டும். எல்லாருக்கும் நல்லதா நினைக்கணும். நான் வீட்டுக்கு போற வரைக்கும் வெயில் குறையணும்னா சுயநலம். எல்லாரும் வீட்டுக்கு போற வரைக்கும் வெயில் குறையணுங்கிறது பொதுநலம். இதற்கு எப்படி நினைக்கிறோம்? எல்லாரும் வீட்டுக்கு போற வரைக்கும் வெயில் குறையணும்னு நினைக்கணும். அப்பேற்பட்டதான எண்ணிய முடிதல் வேண்டும். நல்லதே எண்ணல் வேண்டும். அப்பேற்பட்டதான எண்ணம் நம்ம வாழ்க்கையில நமக்கு மேலே கொண்டு நம்ம வாழ்க்கைய ரொம்ப சிறக்க வைக்கும். அப்பேற்பட்டதான யாக வழிபாடு இந்த நவசக்தி யாக வழிபாடு. நவசக்தி யாக வழிபாட்டிலே நிறைவந்தமான மகாபூர்ணாதி வழிபாட்டுக்கு உள்ளதாக இப்பொழுது சனகப்பிரசனம் என்று சொல்லக்கூடியதான இடைவிடாது நெய்யி யாகுண்டத்திலே சேர்த்திருக்கின்றார்கள். எல்லாருமே 2 கையை கும்பிட்டுக்கலாம். மனதில் ஏற்படக்கூடியதான கவலைகள் எல்லாம் போகணும். கோவிலுக்கு வந்தா கவலை போகணும். திருக்குறள்ல சொல்ற மனக்கவலை ஏதனுமின்றி உனக்கடிமையே புரிந்து ஜெகத்தை ஆள வேண்டும் சொல்றாரு. அதனால மனக்கவலை இல்லாத இருக்கும். எல்லாத்தோட இருந்தாலும் பரவாயில்ல, காசு இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த கவலை இருந்தாலும் பரவாயில்ல, மனக்கவலை முதல்ல இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு மனக்கவலை இருந்தா மிச்சம் எல்லா கவலை இருந்தாலும் அந்த மனசுல உருட்டி விடும். மனக்கவலை வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லா செல்வங்களுக்கு இதுல வீடு கிடைக்கணும்னு சொல்றான், விவசாயம் நல்லா இருக்கணும்னு சொல்றான், தண்ணி வேணும்னு சொல்றான், புத்திரவாக்கியங்கள் வேணும்லாம், தீர்க்காயு இந்த மந்திரத்தை இதெல்லாம் வேறுபட்டதான மந்திரம் சொல்ல இருக்கின்றார்கள். சூக்ஷ்ம சபகமாக இப்பொழுது வாச்ச செய்ய இருக்கின்றார்கள். ஓம் சஞ்சமே மதஸ்தமே பிரஜந்தமே நுகாமஸ்தமே காமஸ்தமே சோமனசஸ்தமே பத்ரந்தமே ஸ்ரேதஸ்தமே வஸ்யஸ்தமே யசஸ்தமே भगस्तमे द्रविणन्तमे दन्तातमे भक्तातमे क्षेमस्तमे धृतिस्तमे विश्वन्तमे महस्तमे संविक्तमे ज्ञाग्रन्तमे शूस्तमे प्रशेस्तमे सीदन्तमे लदस्तमरुदन्तमे मृदन्तमे यक्षन्तमे नामदस्तमे दीर्घोदुक्तन्तमे नमित्रन्तमे वनन्तमे शयनन्तमे सुषातमे सुदिनन्तमे ओम एकाचमे तिस्रस्तमे वंशतमे सप्तचमे नवचमे एकादशतमे त्रयोदशतमे वंशदशतमे सप्तदशतमे नवदशतमे एकविंशतिस्तमे त्रयोविंशतिस्तमे पञ्चविंशतिस्तमे सप्तविंशतिस्तमे नवविंशतिस्तमे एकत्रिंशत्स्तमे त्रिदस्त्रिंशत्स्तमे चतुस्रस्तमे अष्टौचमे द्वादशतमे षोडशतमे विंशतिस्तमे अष्टाविंशतिस्तमे द्वात्रिंशत्तमे षट्त्रिंशत्तमे चत्वारिंशत्तमे चतुश्चत्वारिंशत्तमे वादश्च प्रथमश्चाभितश्च कृतश्च शिवश्च भोर्ध्यादिव्यश्च दात्याधनश्चाद्यश्च भौवनश्च भवनश्चाधिपतिश्च स्वाहा यथाविदः द्वेदः सनपरिषद दुर्गा विश्वनामे वसिन्धुन्दरिता दग्ने स्वाहा देवग्निवर्णा तपसा चलन्ति वेदचरैः कर्मफले सुदिता दुर्गा देवी वंशमहं प्रपद्ये सुदरसिदरसे नमः अग्ने तुम्बारदानव्य अस्माकस्ते विरत दुर्गा विश्वाः वेश्य वृक्षे मंगलान वर्मे भवा देवा इदरदा दशयाः विश्वामिवा दुर्गाः दानवे लक्ष्मण ब्रह्मनामा दुर्गादि पुरुषे अग्ने अध्रमवसागरनाना अस्माकं भवद्विता दुरोना प्रजनादि दगं सेवान मंगलमग्निगो हमेव परमार्थदस्तात् शनपरिषद दुर्गा विश्वाख्याम देवो अधिदेवता दग्ने रत्वाशिकवीभ्यो अद्धरेषु जना चहादा नव्यस्तसंसे स्वान्ताख्ये दगवं विप्रदस्व सौभ्यं यशोमानमादस्व योधृदष्टपदि ज्योतिषं चन्द्रवेन्द्रवश्च दर्शन्तमेव नागस्य भृष्टभवि संवसाद वैष्णवे लोकधिकमादयन्तां स्वाहा कात्यादनाद विद्महे कन्याकुमार देवहे तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा
வழிபாடுகள் தொடங்கப்பட இருக்கிறது. எல்லாரும் பூர்ணமான இதுவரை உட்கார்ந்து சேர்ந்து மேல எல்லாருமே எங்களுக்காக இந்த வழிபாடெல்லாம் பண்ணலாம், உங்களுக்காக தான் பண்றோம். நான் எல்லாரும் எழுதுவேன், தரிசனம் செஞ்சிருக்கேன்.
ஓம் நமதே விநாயகே விநாயகே